முயற்சி தான். கடந்த வாரம் கொண்டு வந்த செய்தி முழுமையாக பேச முடியல. இன்றைக்கும் அது தொடர முடியுமான்னு தெரியல. என்ன வசனம் வாசித்தோம் கடந்த வாரத்தில்? யோவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9லேருந்து 10 வாசித்தோம். 10 மட்டும் வாசிங்க. இன்னைக்கு உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதாவது இப்படி தான் நீங்கள் பேசணும்னு இதில் இந்த வசனத்தில் ரொம்ப தீர்க்கமாக சொல்லுகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இப்படி தான் நீங்கள் பேசணுன்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது. பலவானுன்னா நீங்கள் சொல்லணும். பலவீனமாக இருக்கலாம், அதை நீங்கள் பேசக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? நான் பலவான்னு சொல்லணும்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதன் அடிப்படையில் தான் இயேசு பேசுகிறார். அவருடைய ஒவ்வொரு இயேசுடைய வார்த்தை எல்லாமும் வேதத்தை சார்ந்து தான் அவர் பேசுவார். பைபிளை விட்டு வெளியே போய் அவருடைய வார்த்தை அதுக்கு வெளியே அவர் பார்க்க முடியாது. பைபிளுடைய வசனத்துக்குள்ளே தான் அவருடைய வார்த்தை இருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். நல்லா கவனிச்சிங்கன்னா அப்போது வேதத்தை இயேசு ரொம்ப கனம் பண்ணுகிறார். அவருக்கு தெரியுது இது வேத புத்தகம் தேவனால் எழுத கொடுக்கப்பட்டது என்பதை. அதனால தான் நீங்கள் இது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அவர் இப்படி சொல்கிறாருன்னா அவர் முதல்ல ஆராய்ந்து பார்த்துருக்கிறார். அதை கவனிச்சிங்க. அவர் ஏதோ பார்த்துட்டு நீங்கள் படிங்கன்னு சொல்லலை. அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறார் இல்லையா? அவர் ஆராய்ந்து பார்த்துருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பாருங்கள், ஒரு முறை நல்லா ஆராய்ந்து பாருங்கள். அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறார். அது கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதாவது பைபிளுக்கும் இயேசுடைய வார்த்தையும் எவ்வளவு ஒத்துமை இருக்கிறதுன்றதை நான் சுட்டி காட்டுறேன். அதனால் நாமளும் வேதத்தின் அடிப்படையில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் நம்ம என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து நாம் அதன் அடிப்படையில் பேச வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு பாருங்க. வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கும். பாருங்க, வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பை கூட யாரும் அழிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக வேதத்தில் இருக்கிற எழுத்துக்களை பற்றி அவர் சொல்லுகிறதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இதுக்கு இணையாக அவர் இன்னொரு வசனத்தை சொல்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு 13:31. அதற்கு அவன் நான் உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் 13:31ங்களா? மார்க்கு சரிதானா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. பாருங்க, முதல் சொன்ன வசனமும் இந்த வசனமும் ஏறக்குறைய சமமாய் இருக்கிறது. அதாவது வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு கூட வானம் பூமி ஒழிந்தாலும் அது ஒழிந்து போகாதுன்றதை அவர் சொல்கிறத பார்க்க முடியுது. அதே போல் தான் பேசுகிற அந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிறார். வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் என்னுடைய இதில் என்ன புரியுது நமக்கு? வேதம் வேறல்ல, தேவன் இயேசு பேசுகிற வார்த்தை வேறல்ல, ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது. அப்போ வேதத்தின் அடிப்படையில் தான் இயேசு பேசுகிறார் என்பதை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போது வேதத்தை இயேசு ரொம்ப கனம் பண்ணி அதிலே அவரை பற்றி என்ன எழுதியிருக்கிறது என்பதை அவர் நல்லா அறிந்திருக்கிறார் இல்லையா? ஒரு ஆலயத்துக்கு போய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து அவர் தன்னை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் எடுத்து வாசிக்கிறார் இல்லையா? அப்போது தன்னை பற்றி என்ன சொல்லியிருக்கிறன்றதை ஒரு வேதத்தில் நல்லா படிச்சுட்டு தான் சொல்கிறாரு. நீங்கள் போய் படிங்க, உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, இந்த வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லுகிறார். அதனால் வேதம் நம்ம என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால் இயேசு அதை நன்றாக அறிந்து தான் பேசுகிறார். அப்போது வேதத்தில் அடிப்படையில் தான் இயேசு பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதை தான் இங்கே சுட்டி கட்டார். வேதத்தில் இருக்கிற அந்த ஒரு எழுத்தும் அது அழிந்து போகாது என்று, அதே போல் என்னுடைய வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லைன்னு. அப்போது அவர் ஒழிந்து போகாத வார்த்தைகளை பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். அவர் நான் சொன்னது எதுவுமே நடக்காமல் போகாது என்பதை குறித்து இயேசு பேசுகிறத கவனித்தில் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது அவர் பேசுகிறது எல்லாமே நடக்க வேண்டியதை தான் பேசுகிறார். நல்லா கவனிக்கணும். இதுதான் நம்ம இயேசுக்கிட்டேருந்து கற்றுக்கணும். இயேசுக்கிட்டேருந்து
ஆமாம். அப்போது வானமும் பூமியை ஒழிந்து போனால் என் வார்த்தைகளும் அப்படின்னு என்ன, நான் என்ன சொன்னேன்னு அதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். இது போல தான் நம்முடைய பேச்சு இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் சொல்லுகிற யாவும் நடக்கும். அதை தான் சொன்னார், மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளு உண்டு போய் என்றால் நீ சொல்லுகிறபடியே ஆகும். அப்போ நான் சொல்கிறத நடக்குன்ற அந்த துணியில் நம்ம பேசணும். அது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறபடியே நடக்குன்றார். அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து அதன் அடிப்படையில் பேசும்பொழுது நம்ம சொல்கிறது நடக்கும். நம்ம சொல்கிறது, ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் நடக்கும்ன்றத ஒரு தெளிவுக்குள்ளே வந்துட்டுன்னா என்ன பேசணுன்ற ஒரு தெளிவுக்கு வந்துடும். ஹல்லேலூயா. நமக்கு தேவையில்லாத பேச மாட்டோம். ஏன்னா தேவையில்லாத நடந்துருமே. நான் சீக்கிரம் செத்துருவ மாதிரி இருக்குன்னா சீக்கிரம் செத்துருவியே இல்லையா? என் கால் ஒரு மாதிரி இருக்குது, அது ஒரு கால் என்ன ஆக போதோ அப்படின்னு பேசுனா கால் எதனா ஆகிடுமே. ஹலோ, எவ்வளோ விஷயம் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறார் இல்லையா? வாயிலே அற்புதம் வைத்திருக்கிறார், வாயிலே அற்புதம் வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம், யோவான் 8:28 8:28. அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். பிதா எனக்கு சொன்னதை பிதா எங்க சொல்லியிருக்கிறாரு? பிதா நிறைய காரணம் பைபிளில் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் பிதா சொன்னதுன்னா பிதா எல்லாத்தையும் நேரடியாக சொன்ன சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அவர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறத இல்லையா? அப்போ அவர் வேதத்தை ரொம்ப தெளிவாக அறிந்திருக்கிறார். அதாவது வேதமும் தான் பேசுகிற வார்த்தை ஒன்றுன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு இதை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன். வேதத்தின் அடிப்படையில் நாம் பேசணுன்றதை தான் உங்களுக்கு நான் அதை முன் நிறுத்துக்கிறேன். அதில் 12:49 வாசிக்கலாம். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னது என்றும் உபதேசிக்க வேண்டியது என்னது என்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளை இட்டார். ஆமாம், கட்டளை இட்டுகிறன்னா இதை நிறைவேற்றி ஆகணும் என்பது அர்த்தம். இப்போ நம்ம வாசித்த வசனமும் ஒரு கட்டளை தான். என்ன கட்டளை? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக சொல்லிதான் ஆகணும். அப்போது இது ஒரு கட்டளை. இயேசு எப்படி பேசணும்னு பிதாவுக்கு சொல்லி கொடுத்து கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றுகிறாரு. நாமும் தேவன் நமக்கு கட்டளையிட்டவைகளை நம்ம நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. இப்படி தான் நீங்கள் பேசி ஆகணும். நான் பலவான்னு சொல்லணும், பலவீனன்னு சொல்லுகிறாரு. வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. கஷ்டமாக இருக்குதுன்னா கஷ்டமாக இருக்க சொல்லக்கூடாது. கர்த்தரனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், கர்த்தரனை ஒரு குறையில்லாமல் நடத்துகிறார். இப்படி தான் பேசணும்னு சொல்லுகிறார். பலவீனமாக இருக்கும்போது நான் பலவான் என்று சொல்லணும். சுகவீனமாக இருக்கும்போது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லணும். இயேசு எனக்காய் மரித்து கல்வாரி சிலுவையில் பட்ட தழும்பினால் நான் சுகமாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் அவருடைய சுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கணும், பேச கற்றுக்கணும். இப்படி தான் பேசணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் என்ன, வேதம் சொல்லுகிற விதத்தில் நம்ம பேசணும். இயேசுவும் அப்படி தான் பேசியிருக்கிறார். இது ஒரு பிட்டை கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் போகலாம். கர்த்தருடைய வேதம் எப்படி தீர்க்க தரிசன புத்தகமோ அதுபோல் வேதத்தில் அடிப்படையில் நாம் பேசுகிற வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தையாய் மாறுது. ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும்னு நம்ம பேசுகிறல, அது தீர்க்க தரிசனம் இல்லையா? இப்போ இயேசு என்ன சொன்னார்? வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தீர்க்க தரிசன வாசனம் பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் நடக்க போகிறது என்னெல்லாம் நடக்க சொன்னால் நடக்கும் அப்படின்னா அவர் பேசுகிறதே தீர்க்க தரிசனம். அப்படி வார்த்தை எல்லாமே தீர்க்க தரிசனம். நடக்க போகிறது முன்கூட்டி சொல்லுகிறார். அதுதான் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லைன்னா நான் பேசுறதுலாம் தீர்க்க தரிசனம்ப்பா. ஒன்று இன்னைக்கு நடக்கும், ஒன்று நாளைக்கு நடக்கும், என்னைக்காக இருந்தாலும் அது நடக்கும் என்பதை ஒரு தெளிவாய் சொல்லுகிறார். அப்போது இயேசு வேதத்தின் அடிப்படையில் பேசுகிறபடினாலே அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். நீங்களும் வேதத்தின் அடிப்படையில் உங்கள் வார்த்தை இருக்குமானால் நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நீங்கள் பேசும்போது கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே நான் முன்கு நிறுத்த விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில் நாம் பேசுகிற வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தை தான். ஹல்லேலூயா. வேதத்தை விட்டு வெளியே போய் பேசிட்டுன்னா அது தீர்க்க தரிசன வார்த்தை இல்லை இல்லையா? நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ,
அதுதான் வேதத்தின் அடிப்படையில் பேசலாம். வேதத்தின் வசனத்துடைய ஒரு ஒரு முக்கியம் என்னென்னா, அது நிச்சயத்தை கொடுக்குது. நல்லா கவனிக்கணும். அதில் ஆண்டவர் எதுவும் நிச்சயம் இல்லாத வார்த்தை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியும் பைபிளில். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்தவே உயர்த்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல். அந்த ஒரு நிச்சயத்தை பார்க்குறேன் பாருங்க. அந்த நிச்சயத்தோடு தான் கர்த்தருடைய வார்த்தை பெறப்பட்டு வருகிறது. அங்கே நிச்சயம் இல்லாத எதுவுமே கிடையாது. இதன் அடிப்படையில் நாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகளை ஒரு நிச்சயத்தோடு பேசுகிறோம். நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்களே, இது எப்படி முடிவுக்கு வரப்போகிறது, இதுலேருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன், நானும் மேலே வருவேனா, பல கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குல்ல. அந்த கேள்விக்கு பதில் வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பதில் நீ எடுத்து வாயில் சொன்னால் அது உனக்கு பதிலாகி மாறிடும். ஹல்லேலூயா. ஒன்று எடுத்து வாயில் வச்சு சொன்னோன்னா எந்த பதிலை நீ சொல்கிறிய அது நீ உனக்கே சொல்லுகிற தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், 1000 பேர் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொன்னாலும் உங்கள் வாயில் நீங்கள் விசுவாசத்தோடு பேசுகிற அந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம தீர்க்க தரிசனம், நம்ம தீர்க்க தரிசனம். சில காரியங்களை அப்படியே சொல்லிட்டு போகிறோம். சரி, இந்த வசனத்தின் மூலமாக இதன் மூலம் என்ன நமக்கு தெரியுதுன்னா, சூழ்நிலை என்ன என்பது பேசுகிறது அல்ல, நமக்கு என்ன வேண்டும் என்பது பேசணும். இந்த வசனத்தின் மூலமாக தெரியுது. இங்கே பலவீனம் இருக்குது. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. நான் பலவீனமாக இருக்கிறான், இதுதான் நிஜம். அவன் பலவீனமாக ரொம்ப சோர்ந்து போய் சுகவீனமாக எப்படி வேணா இருக்கலாம், தரித்திரனாக இருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல நிலையில் இல்லை, எதிலும் பொருளாதாரத்தில் இல்லை, சரீரத்தில் இல்லை, மனநிலையில் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஏதோ ஒரு நிலையில் நீ என்ன பண்ணுகிற, ஒரு காரியத்திலே எங்கேயோ எதுலையோ பலவீனமாக இருக்கிறல, எதுலோனா இருக்கலாம். இப்போ பலவீனம்னா பலவீனமாக தான் இருக்கிற. ஆனால் நீ என்ன சொல்லணும், தன்னை பலவான், தன்னை, அது ரொம்ப முக்கியமானது. தன்னை நான் தன்னை பலவான் என்று சொல்வானாங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, சூழ்நிலை என்ன என்பதை பேசிட்டு இருக்கக்கூடாது, சூழ்நிலைக்கு எதிராக பேசணும்னு இந்த வசனம் சொல்லுது இல்லையா. பலவீனமாக இருந்தால் பலவீனத்தை பேசாமல் நான் சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். அப்போ இது ரொம்ப இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதன் மூலம் நமக்கு இது நல்லா தெரியுது. சூழ்நிலை என்ன என்பதை பேசாமல் சூழ்நிலைக்கு எதிராகி நாம் அதை எதிர்த்து பேச வேண்டியவளாக இருக்கிறோம். இப்படி பேசும்போது அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்குது. ரெண்டாவது, நிறைய போன மாதம் வாரத்தில் நிறைய சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சில காரியங்களை சொல்லிட்டு அப்படியே போக போகிறேன். இதன் மூலம் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை இதிலேருந்து கற்றுக்க முடிகிறது. ஹல்லேலூயா. இதுலேருந்து நம்ம இப்படி தான் பேசணும், நம்ம பேச்சு தொனியே இப்படி தான் இருக்கணும், நம்ம பேசுகிற முறை எப்படி இருக்குன்னா, ஒரு முறை இருக்குல்ல, ஒரு 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 விதமாக பேசுவாங்களே, அவங்க இப்படி தான் சிலர் பேசுவாங்க. அவங்க டைப் இப்படி தான் இருக்குன்னா, சிலர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லிகிட்டே இருக்கு. அவங்க டைப் அது மாதிரி இல்லையா. சிலர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பார்த்துருக்கேன், வரும்போது பேசணும்லாம் இல்லையா, ரொம்ப கஷ்டம்யா, அங்கே வர்றது போது பஸ்ஸுக்கு காசு இல்லை, கடன் கொடுக்கணும், எப்போ பார்த்தாலும் அவங்க இல்லாமையே பேசியிருக்காங்க. அவங்க பாணியை அப்படி தான், எப்போமா இல்லாமையே பேசியிருப்பாங்க. சிலர் பலவீனமான காரியங்களை பேசியிருப்பாங்க. சிலர் யாரையும் ஏதோ ஒன்று குற்றப்படுத்திட்டே இருக்கிறது, அது ஒரு பாணி இல்லையா. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான மனிதர்கள் ஒவ்வொரு விதமான தோனியில் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பேச வேண்டிய ஒரு தோனி இருக்குது. ஹல்லேலூயா. அந்த தோனி தான் என்னன்னா, நடக்கும் என்பது, கிடைக்கும் என்பது நிச்சயத்தோடு நம்ம பேசணும். ஹல்லேலூயா. நம்ம பேசும்போது ஒரு வைப் ஆகணும். அந்த வைப்புன்றாங்களே, நம்ம பேசும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரணும். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கலாம், நம்ம பேசுகிறத பார்த்து அவனுக்கு என்ன இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறானா, இந்த மாதிரி பேசி பாருங்களா, அவங்களுக்கு சந்தோஷமாயிடும். பரவாயில்ல, எவ்வளோ நீங்கள் சொல்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருதுங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் வேர்டுங்களுக்கெல்லாம் இது இவ்வளோ பவர் இருக்குது. நம்ம பேசும்போது அப்படியே மற்றவங்கள போய் கவ்விக்கொள்ளும். நம்ம ஒரு விசுவாசத்தோடு பேசும்போது அங்கே ஒரு அவிசுவாசம் இருந்தால் அவனுடைய அவிசுவாசம் அங்கே கடந்து போயிடும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார்னு சொல்லும் போது அவனுக்கு ஒருவேளை ஒரு அவிசுவாசம் இருந்தால் அவனுக்குள்ளே அது வெளியே போயிடும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாசிட்டிவ் வைப்பு நம்ம சுற்றி எல்லாரும் மேலே, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மேலே போய் வீச ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் அவங்களும் அப்படி பேச ஆரம்பிச்சிடும். அப்போது எல்லாரும் அப்படி பேசும்போது அந்த சொல்லப்பட்ட காரியங்கள் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சொல்லுவோம், கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய சபையை தர போகிறார். ஹல்லேலூயா. எப்படி தருவார்?
அது நமக்கு தேவையில்லை. நீ காற்றையும் மழையும் யாரை கொண்டு எப்படி தருவார் நமக்கு தெரியாது. ஆன்லாம் பாசிட்டிவ் பைபிளில் பேசுவோம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய இடத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆடி பாடி ஆவியிலே களி கூர்ந்து மகிழ்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் இதை நமக்கு கட்டளையாக கொடுத்துட்டாருன்னு சொல்லி இன்னொன்று இதில் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டுன்றதை அன்னைக்கு நேரத்தில் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எதனா ஒன்று பேசிட்டு இருக்கிறத முதல்ல அவாய்ட் பண்ணணும். நான் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குது, வல்லமை இருக்குது. அதனால் ஏதோ ஒன்று பேசிட்டு ஏதோ ஒன்று பெற்றுக்கொள்ளக்கூடாது. வார்த்தை ஒரு விதையை போல் செயல்படுறதா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் இந்த பலவீனமான நேரத்தில் நீ பலவானு ஏன் சொல்கிறேன்னா, நீ பலவீனத்தை பேசினா இன்னும் பலவீனமாயிடுவேன். இன்னும் இல்லாமையை பற்றி இல்லைன்னா அது இல்லாமையை பேசி இன்னும் இல்லாமல் போயிடுவேன். இன்னும் கடன்காரனாக இருக்கிறேன்னா இன்னும் கடன் இன்னும் கடன் அதிகமாகும். அப்போ நீ அதை பேசக்கூடாதுங்கிறார். அதை எதிர்த்து பேசணும். அப்போது இருக்கிறத பேசுகிறத நமக்கு என்ன வேணுன்றது பேசணும். வார்த்தைக்கு வல்லம் இருக்குன்னு தெரிஞ்சதான் நம்ம அதை பேச ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு பவர் இருக்குன்றதை இயேசு தான் சொல்லியிருக்கிறார். இயேசு தான், ஆமாம், சொன்னவர் வேறு யாரும் உலகத்தில் எந்த ஞானிகள் இல்லை, எந்த பாஸ்டரும் இல்லை, எந்த தீர்க்கதரிசியும் இல்லை. இயேசு சொல்லியிருக்கிறார் இல்லையா? உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளுண்டு போ என்று சொன்னால், நீ சொல்லுகிறபடியே, ரொம்ப முக்கியம், நீ சொல்லுகிறபடியே, நீ சொல்லி கொண்டு இருக்கிறபடியே, நீ அடிக்கடி பயன்படுத்துகிற அந்த வார்த்தையின்படியே, எதை நீ பேசி கொண்டு இருக்கிறபடியே உனக்கு ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்றதை நம்ம அறிந்திருக்கணும். இன்னொன்று இங்கே பார்க்கும் பொழுது அது அங்கே இல்லை. பலவனாக இருக்கிறான்னு பார்த்தா பலவன் இல்லை, பலவீனமாக இருக்கிறான் இல்லையா? அப்போது இங்கே இது தேவனுடைய பாணி. இல்லாததை இருக்கிறதுக்குள்ள அழைக்கிறது என்பது கர்த்தருடைய பாணி. அது கர்த்தருடைய, ஆமாம். இருளில் பார்த்து அங்கே வெளிச்சத்தை பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக்குது. இல்லாமையில் போய் அங்கே நிறைவு பேசுகிறார், நிறைவு உண்டாக்குறார். இது கடவுளுடைய பாணி. நம்ம கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்படி தான் பேசணும்னு நம்மளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அங்கே இருக்கிறத பேசி உண்டாக்குன்றதான் கடவுள் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு செஞ்சு காமிச்சிட்டாரு. ஒரு டெமோ போட்டு காமிச்சிட்டாரு. பாரு, இருளை வெளிச்சமாக்குறேன், இந்த வெறுமையை நான் ஒழுங்காக்குறேன், இங்கே நான் இந்த ஒழுங்கின்மையை ஒழுங்குபடுத்துகிறேன், இந்த வெறுமையை நிறைவாக்குகிறேன், எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டுப்பா, என்ன மாதிரி ஒன்று உண்டாக்கிட்டேன், மிச்சம் இருக்கிற வேலை நீ செய். ஹல்லேலூயா. மிச்சம் உன் கண்ணுக்கு என்னென்ன இருட்டு இருக்குது அதெல்லாம் நீ வெளிச்சமாக்கு, எங்கெல்லாம் குறைவு இருக்கிறது நிறைவாக்கு, நீயும் சொன்னால் நடக்கும். ஹல்லேலூயா. பிறகு இந்த அறிவு நமக்கு வந்துடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை தரத்தை வேறு லெவலில் சீக்கிரமாக உயர்த்த ஆரம்பிச்சிடும். அப்போ இது ஒரு பாணி. என்னது? இல்லாததை இருக்கிற மாதிரி பேசுறது. இல்லாததை இப்படி நினச்சக்கூடாது. இவர் என்னப்பா பீலாவாக விட்டுட்டுக்கிறாரு இப்படி சொல்கிறாங்க. இல்லை, பெரிய இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த பாணியில் பேசுகிறது இல்லை. அது ஒரு கதை விடுற மாதிரி பெரிய அந்த துணி வேறு இல்லையா? பெருமையாக அப்படி இப்படி அப்படி எனக்கு அது இருக்குது, இது தெரியும், அது தெரியும், அது பற்றி அவன் அப்படி இல்லை. இது பீலா விட்டுறது இல்லை, இது விசுவாசத்தில் பேசுகிறது. ஹல்லேலூயா. இதில் ஒரு நிச்சயம் இருக்குது. பீலா விடுறவங்கள நிச்சயம் இருக்காது. நிச்சயம், ஆமாம், அது ஒரு நிச்சயத்தில் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நிச்சயம் இல்லாமல் பேசுவாங்க, ஆனால் நிறைய பேசுவாங்க, அது வேற. ஆனால் சத்தியத்தை அதை நம்பி விசுவாசத்தில் பேசுகிறோம். அதில் எப்படி இருக்குன்னா ஒரு உறுதி இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக உனக்கு செய்வேன், நிச்சயமாக அது கிடைக்கும். அப்போ அந்த உறுதி இருக்கிறதுல அந்த உறுதியோடு பேசுறது, இல்லாததை இருக்கிறது போல உறுதியாக பேசுறது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய ஒரு பாணி. அங்கே இருக்கவே இருக்காது, அங்கே இருக்கிற மாதிரி அப்படி பேசுவார், அப்படி ஸ்ட்ராங்காக பேசுவார். அப்படி பேசும்போது அங்கே உருவாகும். இதுதான் நம்ம கற்றுக்கணும். இதுதான் ஆண்டவர் பேசும் ஒரு பாணியை கற்றுக்கணும். இல்லைன்னு உடனே இல்லாததை பார்த்து இல்லாதுன்னு பேசின்னு இருக்கக்கூடாது. ஐயோ என்ன பண்ண போகிறோம், அப்படியே சிலர் இந்த துக்க செய்தி, என் இறுதியும் கர்த்தரை நம்பி திடனாக இருக்க, துர்ச்சியதை கேட்டு பயப்பட மாட்டான். நான் கடவுளை நம்பிட்டேன், அவர் வார்த்தையை நம்பிட்டேன், இதுதான் நடக்கணும் உறுதியாக நம்பிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு செய்தி வருது, ஒரு பயங்கரமான ஒரு இழப்பு, ஒரு செய்தி வருது. அப்படியே ஆடி போகக்கூடாது. நான் கர்த்தரை நம்பி என் இறுதியும் திடனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா நான் ஆமாம், எந்த இழப்போ குறைவுகளோ கவலையோ கண்ணீரோ எதுவோ உங்களை அசைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை ஒன்று அசைக்குமானால் அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது உங்களை மாற்றுமானால் அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை மாற்ற உன்னை நல்ல விதத்தில் மாற்றும். ஹல்லேலூயா. சரியான விதத்தில் உன்னை அசைக்கக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது கர்த்தருடைய வார்த்தையாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ உங்களை அசைச்சு சரியான உங்களை அந்த வைவு பண்ணி உங்களை நடத்துறது கடவுளுடைய வார்த்தை தான். நம்ம இதை பார்க்கும் பொழுது ரோமர் எழுதின புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதியில் தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 23 வரைக்கும் வாசிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுடனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். சொல்லுங்க, விசுவாசத்தில். இப்போ எதில் வல்லவனாக வருது? நம்ம நீ எதோனா வல்லவனாக இருங்க. நான் ஆட் பண்ணுறதுங்கள வல்லவர், தோசை சுடுறதுல வல்லவர், பிரியாணி செய்யறதுல வல்லவர், பாயசம் செய்யறது வல்லவர். நான் இதில் எக்ஸ்பர்ட்டுங்க. ஓகே, பரவாயில்ல, நல்ல விஷயம். எதில் வேணால் எக்ஸ்பர்ட்டாக இருந்துக்கோ. இதெல்லாம் நமக்கு உலகத்தில் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறதுல வல்லவன் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல எல்லாமே பெற்றுக்கலாம். ஹலோ, பிரியாணி செய்யாமலே உங்கள் தட்டுக்கு பிரியாணி வரும். ஹல்லேலூயா. கஷ்டப்படாமல் உன்னுடைய பர்சுக்கு பணம் வரும். ஹல்லேலூயா. இல்லையா? இந்த விசுவாசத்தை கொண்டு ஒருத்தன் கஷ்டப்பட்டு செஞ்சு அடையிறத ஈஸியாக அடையலாம் பாருங்க. இது எவ்வளோ பேர் முக்கியமா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தாங்க இந்த வீட்டை கட்ட. நல்லது தான், உழைத்து கட்டுறது தப்பு இல்லை. அந்த உழைப்புக்கு நம்ம கனத்தை கொடுக்கணும். அந்த உலகத்தில் இது எல்லாருக்குமே நடக்குது. உழைச்சி எல்லாமே சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஏதோ சேர்த்து கட்டுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க வச்சுங்களேன். ஒரு விஷயத்தை கற்றுவதற்கு பல வருடங்கள் கற்றுக்கொண்டு அதில் திறமைசாலியாக மாறுவதற்கு பல வருடங்கள் அதில் அவங்க செலவிட்டுறாங்க, நல்ல விஷயங்கள். ஆனால் ஒருத்தன் விசுவாசிக்கும் பொழுது இத்தனை வருடங்கள் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டதை விசுவாசத்தின் மூலமாக ஈஸியாக பெற்றுக்கிறான் பாருங்க. நம்ம இதில் தானே வல்லவராகணும். ஹல்லேலூயா. பல ஆண்டுகள் நான் பிரயாசப்பட்ட ஒன்றை பெற்றுக்கிறத ஈஸியாக விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கிறது. அப்போது இது நமக்கு ரொம்ப அவசியம் இல்லையா? ஹல்லேலூயா. பல வருஷம் ஜெபம் பண்ணுங்க, பல வருஷம் இது பண்ணுங்க, அப்படி கஷ்டப்பட்டீங்க இல்லைங்க. நீங்கள் விசுவாசத்தின் வல்லவர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு சீக்கிரத்தில் கிடைக்கும். அதை எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. சொல்லல, எளிதாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த பட்டணத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாய் பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் விசுவாச அறிக்கை. இவங்க சொல்கிறாங்க அவர் ராட்சதர்களை போல இருக்காங்க, அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம். பார்த்து பயந்து நடங்குறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் சொல்கிறாங்க அதை எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அந்த தேசத்தை எளிதாய் நம்ம பிடித்து விடலாம். ஒரு பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? அங்கே ராட்சதர்கள் இவ்வளோ உயரமான மனிதர்களாக இருக்காங்க, நாமெல்லாம் வெட்டிக்கிளை மாதிரி அப்படியே ஒரு நசுக்கிடுவாங்க போல இருக்கு. வெட்டிக்கிளி எப்படி இருக்கும்? ஒரு நசுக்குனா முடிஞ்சது, ஒரே நசுக்கில். இது வெட்டிக்கிளி மாதிரி நாங்கள் இருக்கிறவங்க பார்வைக்கு சொல்கிறாங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் சொல்லுது எளிதாய், ஹல்லேலூயா, ஈஸியாக இதை பெற்றுக்கொள்ளலாம். இவங்க யார்? விசுவாசத்தில் பேசுகிறாங்க. கடவுளை நம்பி பேசுகிறவர்கள். கடவுள் நமக்கு யுத்தம் செய்வார். கர்த்தர் அவர்களை நம்ம கையில் கொடுப்பார். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த தேசத்தை கொடுப்பேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆபிரகாமுங்களை தொடர்ந்து இப்போ நம்ம 430 வருஷம் கழிச்சு இப்போ அந்த தேவன் நம்மை எகிப்தில் மீட்டு வந்திருக்கிறார். இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்துட்டோம், கானான் பக்கத்தில் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறேன். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இவ்வளோ செஞ்சவர் இந்த தேசத்தை கொடுக்கறது எளிதாய் நமக்கு தருவார் என்பதை அவங்க அழகாக சொல்கிறாங்க. இதை எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கூட்டம் இதெல்லாம் மறந்துச்சு.
ஆபிரகாம் ஆயிடுச்சு, அவனுக்கு குழந்தைய கொடுத்து பெருக வச்சு ஈசாக்கு ஆசீர்வதிச்சு, யாக்கோப்பை ஆசீர்வதித்து, அப்புறம் யோசேப்பை கொண்டு வந்து அதிபதியாக்கி எகிப்தில் போய் அப்புறம் இவர்கள் வாழ்ந்து அடிமைகளாகி பழுகி பெருகி இன்றைக்கு மோசை ஆண்டவர் சந்தித்து அந்த தேவன் மோசையின் மூலமாய் இந்த 10 வாதைகளை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இவர்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடல் வழியாய் நடத்து மன்னாவை கொடுத்து கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து காடைகளை கொடுத்து இவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து மகளிரை ஆண்டவர் மேகஸ்தம்பமாக இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இப்படியெல்லாம் நடத்தி இந்த பக்கத்தில் இந்த கானான் பக்கத்தில் போய் நீங்கள் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு சொல்லுங்கப்பான்னு சொன்ன இந்த 12 பேரில் 10 பேர் என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம செத்தோம், நம்ம காலி என்று ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. 2 பேர் மாத்திரம் சொல்கிறாங்க, எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் எளிதாய் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் அது உங்களுக்கு கிடச்சிடும். ரொம்ப பிரயாசப்படாமல் இந்த விசுவாசத்தில் நீங்கள் எளிதாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போது ஆண்டவர் இல்லாதவையில் இருக்கிறவையை போல அழைக்கிறார் இல்லையா? அந்த 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 அதாவது நான் சொன்ன முதல்ல சூழ்நிலையே பேசாமல் சூழ்நிலைக்கு எதிராக பேசணும் இல்லையா? இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, அந்த கடைசி குழந்தை பெற்றோருடைய முதிர் வயது வரும் பொழுது அந்த ஈசாக்கு வளர்ந்து வரும்போது திடீர்னு என்ன பண்ணுறாரு அவர், 22ஆம் அதிகாரம் வாசிங்க தொடர்ந்து. ஆதியாகமம் 1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரி 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்திருந்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களை திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகனபலி கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலி காட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். 2 வார்த்தையை இங்கே ஆபிரகாம் பயன்படுத்துகிறான். ஒன்று வேலைக்காரங்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இங்கே கீழே இருங்க, காத்திருங்கள், நாங்கள் போய் திரும்ப வருவோம். இப்போ ஈசாக்கு கேட்குறான், எல்லாம் சரிப்பா, கட்டையை எடுத்துனீங்க, நெருப்பெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, பலியிடணும்னு சொல்லிட்டு போகிறீங்க, அதெல்லாம் கரெக்டு. ஆடை காணாமல் எங்கள் ஆடை இல்லாமல் எப்படி பலி கொடுப்பீங்க கேட்குறேன். அப்போ அங்கே நான் சொல்ல, கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்கிறேன். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இதுதான் சூழ்நிலை. இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவன் பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கு? சூழ்நிலைக்கு எதிராக இருக்கிறது இல்லையா? இந்த கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் நான். அதாவது ஆபிரகாம் கிட்டத்தட்ட 25, இவனுக்கு ஒரு 17 வயசுன்னு கிட்டத்தட்ட ஒரு 30, இது ஒரு 15, கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆண்டவர் அவனை அழைத்து 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆபிரகாமுக்கு ஒரு 17 வயதுன்றாங்க. அவனை 75 வயதில் ஆண்டவர் சந்திக்கிறார். 100 வயசில் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறகு இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 வயதுன்றாங்க. இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது ஒரு 42 ஆண்டுகள் தேவனோடு நடந்திருக்கிறான். யார்? ஆபிரகாம். தேவனோடு நடந்து தேவனும் அதிக நேரம் அவனோடு தரிசனமாக்கி நிறைய காரியத்தை அவனோடு உரையாடி இருக்கிறார். அதிகப்படியே பேசியிருக்கு. அப்படின்னால தேவனை பற்றிய அறிவு உனக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அவரை ருசித்து பார்த்துட்டான் வாழ்க்கையில். இப்போ ஆண்டவர் திடீர்னு உன் ஏக சூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய உன்னுடைய மகனை எனக்கு பலி கொடும்போது
இன்னும் ஒரு பக்கம் நான் நினச்சேன், ஈசாக்கு ஆபிரகாம் இந்த தேவனை குறித்து நன்றாய் அறிந்த நிலைக்கு வந்துட்டான். ஒரு விசுவாசத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டான். இப்போ தான் அவனுடைய முழு விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறான். நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வீழ்ச்சியெல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. விழுந்து ஏந்துக்கிறான், கொஞ்சம் நம்ப மாட்டுறான், சில நேரத்தில் சந்திக்கப்படுகிறான், சில நேரத்தில் சிரிக்கிறான். இதெல்லாம் அவனோட வாழ்க்கையில் பார்க்கும்போது, இப்போ ஈசாவுக்கு பிறந்த பிறகு அதுக்கப்புறம் வளர்ந்து நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு விசுவாசத்தில் இந்த ஆபிரகாம் இருக்கிறத பார்க்க முடியாது. அதனால தான் இவன் ஆண்டவர் சொன்ன கிளம்பிட்டான். பாருங்கள், ஆண்டவர் சொன்ன அந்த விஷயம் ஈசாக்குக்கு தெரியாது. யாருக்கு? சாராளுக்கும் தெரியாது. வெறியும் ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா அவருடைய அன்பு ருசித்தவர்களுக்கு என் மகனை எப்படி ஒரு பலியாக கேட்பார் இல்லையா? எப்படி இந்த தெய்வம் எப்படி பலியாக கேட்க முடியும்? கண்டிப்பாக முதல் ஆபிரகாமுக்கு அது ஒரு ஆண்டவரே, நீங்கள்லாம் இவ்வளோ கொடூரமான கடவுளா, எவ்வளோ அன்புள்ள தெய்வம். முதல்ல அதை அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, நம்ம பிள்ளைய கேட்டுக்கிறாரு, பலியாக கேட்குறான்னு நினச்சிருப்பானா? ஆண்டவரே, எவ்வளோ நாளாக நல்லவனாக இருந்து, எவ்வளோ நல்லவராக என்னோட நடந்து வந்திருக்கேன், இதை நீங்கள் எப்படி செய்ய முடியும்னா மனசில் இருந்திருக்கலாம். மனசில் இருந்திருக்கு. எப்படி என் பிள்ளையை பலியாக கேட்க முடியும்? இருக்காது, ஏதோ ப்ராங்க் பண்ணிட்டார் இவர். உண்மையிலே ஒரு ப்ராங்க் தான் பண்ணார். என்னது? ஒரு சின்ன ஒரு ப்ராங்க் பண்ணி இவனை மனநிலையை செக் பண்ணலாம், ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலான்னு பண்ணாத தவிர ஒரு ப்ராங்க் தான் இல்லையா? ஆண்டவர் கூட ப்ராங்க் பண்ணுறாரு. ஆண்டவர் கூட சும்மானா அவங்க இப்படிலாம் சொல்லி என்னதான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணி சரி இப்போ நீங்கள் என்ன மனநிலை இருக்குதுன்னு டெஸ்ட் பண்ணுறாரு. சில நேரத்தில் இதில் எல்லாம் போன பிறகு இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிற, என்ன பேசுகிற, இப்போ நம்மளை வார்த்தையை தேவன் எவ்வளவோ உன்னிப்பாக கவனிக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. எல்லாமே நம்முடைய விசுவாசத்தை எல்லையை நம்ம உயர்த்துவதற்காகத்தான். ஹல்லேலூயா. இல்லை குறிப்பாக என்னென்னா, காலையில் இருட்டோட எழுந்துட்டான். மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குது, வேலைக்காரங்க, அந்த பெரிய பெரிய கூடாரங்க சுற்றி சுற்றி போட்டிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேற்பட்டவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வேலைக்காரர்களை கூடாரங்கள்லாம் இவங்க கூடாரம் நடுவில் எங்கள் கூடாரம் சுற்றி பல கூடாரங்கள் இருக்கும். வேலைக்காரர்களெல்லாம் இருக்கிறாங்க, நடுவில் ஒரு கூடாரம் இருக்குது. இந்த கூடாரத்தில் வீட்டில் ஒரு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. இதில் அதிகாலையில் எழுந்து வெளியே வர்றது, யாருக்கும் சொல்லாமல் வர்றது பெரிய விஷயம் இல்லையா? இதில் மனைவி கிட்ட சொல்லாமல் வர்றது இருக்குது, அது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண ஆமாம். நம்ம ஏந்துக்கிறது முன்னாடி அவங்க ஏஞ்சிப்பாங்க. அதிகாலையிலேருந்து கூட்டிக்கின்னு வேலை. இப்போ எத்தனை பேர் எழுந்திருப்பாங்களா? ஐயா எங்கே போகிறீங்க கேட்டிருப்பாங்களே. எத்தனை பேர் கண்ணில் பட்டிருப்பாங்க. இதெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த பையனை எடுத்துக்கின்னு மலைக்கு வரணும், வேறு கட்டைங்களை வேறு தூக்கின்னு வரணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது இல்லையா? கொஞ்ச நேரம் லேட்டாக வச்சுன்னா உடனே ஃபோன் அடிக்கிறது, எங்கே இருக்கிற, ஏன் லேட் இன்னும், பாவம் அன்றைக்கி செல்ஃபோன் இல்லை சாரல் கையில். செல்ஃபோனு நம்ம எத்தனை சொல்லாமக்கெல்லாம் இவர் கிளம்பி வந்துட்டார். என்ன ஆச்சு இவருக்கு, லூஸாக இந்த ஆள், பிள்ளை எட்டுன்னு எங்கே போனார் தெரில, சொல்லாமல் கிளம்ப போயிட்டார். இல்லை நினச்சிருப்பார்ல, செல்ஃபோன் மட்டும் இருந்திருந்தால் ஆபிரகாமுக்கு கதை ஒரு வழி ஆகிட்டு இருக்கும் இல்லையா? செல்ஃபோன் இல்லை. இப்போ அவர் இட்டுன்னு போயிட்டார். ஏன்னா அவருக்கும் தெய்வனுக்கும் ஆன ஒரு தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினோம். ஒன்று நல்லா தெரியுது, தேவனுக்கு அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், உறவு அவ்வளோ ஸ்டடியாக இருக்குது. இதை யாருக்கிட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. டிஸ்கஸ் பண்ண கொலாப்ஸ் ஆகிடும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் கர்த்தர்களோட பேசும்போது யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு எடுத்து விட்ருவாங்க. உங்களை கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது என் மனைவி கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க, புருஷன்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது நீங்கள் பொறுப்பாளியாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தனிமையை தனித்து அதை செய்து முடிக்கணுமே தவிர, இப்படி சொல்லியிருக்கிறாரு கர்த்தர்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. கட்சியில் எது சரின்னு நம்மளை குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. தெய்வ சித்தமே நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? நம்மளை அது செய்யாமலே போயிடுவோம். அதனால் கர்த்தர் நம்மிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் தான் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. தனித்தன்மையோடு நம்ம இயக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மளை தனியாய் பயன்படுத்த விரும்புகிறார் என்று நல்லா புரிஞ்சுக்கணும்.
அதை நம்ம ஆபிரகாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். என்னதான் மனைவி வந்தாலும் சொல்லாமல் கர்த்தர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக மனைவி ஒத்துக்குமான்னு தெரியாது. மகனை பலி கொடுக்குறா, அது புரிஞ்சுக்கிறேன்னா ஆபிரகாம் புரிஞ்சுக்கிட்டான், என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா சொல்லிட்டு போனால் மனைவி அனுப்ப மாட்டான். ஆனால் சொல்லாமல் போய் என்னுடைய மகனை திரும்ப கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் அவங்க இருக்குது. அதில் நான் போய் என் மகனை பலி இல்லாமல் கொண்டு வருவேன், என் தேவன் என் மகனை பலியாக விட மாட்டார்ன்றது அவனுக்கு தெரியுது. ஏதோ ஃப்ராங்க் பண்ணுறார். இவ்வளோ நல்ல தேவன் எப்படி இந்த மகனை கேட்பார்? ஒருவேளை அந்த மகனை செத்துட்டா சந்ததி விலங்குன்னு சொன்னார். கடற்கரை மத்தியில் மணல் எத்தனை உன் சந்ததி நீ சொன்னார் இல்லையா? கடற்கரை வானத்து நட்சத்திரத்தை போல இருக்குன்னு சொன்னார். அப்படிலாம் இருக்கும் பொழுது இவர் பலியாயிட்டா அப்புறம் எப்படி அது நடக்கும்? இதெல்லாம் ரொம்ப கடவுள் சொன்ன வார்த்தையெல்லாம் கணிச்சு பார்த்தா இது நடக்க வாய்ப்பு இல்லை. தேவன் சொன்ன இத்தனை காரியங்கள் நடத்தி வந்த காரியங்களாம் பார்க்கும்போது இந்த காரியம் ஒரு ஃப்ராங்காக இருக்குது. இது ஏதோ ஒன்று டெஸ்ட் பண்ணுறாரு. இது கண்டிப்பாக அது என் மகனை ஒரு பலியிடத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றது ரொம்ப தெளிவாக அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் கூட கர்த்தருடன் நடக்கும் பொழுது சில தீமைகள் நடக்கிறது போல இருக்க, உடனே நம்பிடாதீங்க. ஹல்லேலூயா. என் தேவன் அதை நடக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில காரியங்கள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லதா சொல்லுங்க. கர்த்தர் சொன்னதை சொல்லிக்கிட்டே இருங்க, அது அப்படியே தலைகீழாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ இதன் மூலமாக பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்பதனுடைய ஆண்டவர் இப்படி சொன்னதுக்கு காரணம், சூழ்நிலையை பேசாமல் சூழ்நிலைக்கு எதிராக பேசுங்க. பலவீனம் இருக்கு, நீ பலத்தை பேசு இல்லையா? வறுமை இருக்குது, நீ ஆசீர்வாதத்தை பேசு. உனக்கு ஞானம் இல்லையா, நான் ஞானவான்னு சொல்லு. கர்த்தருக்குள்ள நான் ஞானவான்னு சொல்லு. ஹல்லேலூயா. நீ பலவீனா பலவான்னு சொல்லு. ஒருவேளை நீ அழகு இல்லைன்னா கர்த்தருக்குள் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தேவனுடைய பார்வையில் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் சொல்லி பாருங்க, கண்டிப்பாக அழகாகிடுவீங்க. ஹல்லேலூயா. அழகு என்பது முகத்தில் இல்லை, கலர்லேயோ இதில் இல்லைங்க. அமைதி, அறிவு, சாந்தம், இச்சை அடக்கம், புத்தி கூர்மை, இதுதான் ஒரு ரியல் அழகு ஒரு மனிதனுக்கு. ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான அழகு. அவனுக்குள்ள ஒரு அற்புதமான அந்த குணாதிசயங்கள் தான் அவனை மிக அழகுபடுத்தி காமிச்சிடும். ஒரு அவன் கருப்பாக இருக்கலாம், ஒரு பார்க்குறதுக்கு பவுலை பற்றி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல, சில வேத ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அவனுடைய கால்கள் கொஞ்சம் வளைந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த தலையெல்லாம் ஒரு விதமாக முடியல, அது சொட்ட தலையாக இருக்குன்றாங்க. முகமும் கொஞ்சம் ஒரு தெளிவாக இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 அடி தான் இருப்பான்றது வேத அறிஞர்கள் சிலர் சொல்கிறாங்க. சிலர் அது சரி இப்படி இருந்துட்டு போட்டோம், எப்படின்னு இருந்துட்டான். ஆனால் நம்ம எல்லாரும் பவுலை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உருவார் மாதிரி இருந்தது. அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமாக நான் சொல்கிறேன். அப்போ அகால பிறவின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இருந்திருக்கு இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப அழகாக ஹைட்டாக வெயிட்டாக நல்லா சிறப்பாக உடல் வலிமையும் உடல் சிறப்பாக இருந்த மாதிரி நேர்த்தியாக இருந்த மாதிரி தெரியல சொல்கிறத இதெல்லாம் கேட்கும் போது. ஆனால் பவுல் எடுத்துக்கிற ஒரு வார்த்தையும், ஹல்லேலூயா, பவுலுடைய செயலை பார்க்கும் பொழுது அவருக்கு யாருமே நிகர் இல்லைன்ற அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். அதாவது பவுலை அடின்னு அடித்து செத்துட்டான்னு சொல்லிட்டு கண்ணுங்களெல்லாம் அடித்து ஒரு கண்ணு வெளியே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. கண்ணு அந்தளவுக்கு அடிச்சிருக்காங்க. அடித்து தூக்கி போட்டாங்க, எடுத்துன்னு போய் அவ்வளோதான் செத்துட்டான் ஆள் காலி. அதாவது சுய நினைவில் ஆகிட்டார். அந்தளவுக்கு அடித்து ஒரு கண்ணு வெளியே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. தூக்கிட்டு போய் அந்த கலாத்திய இடத்துல போட்டுட்டாங்க. போட்டும் பொழுது அப்புறம் அவர் சுயநினைவு இந்த பக்கம் கண்ணை தலையில் ஒரு பக்கம் அந்த கண்ணை தள்ளி துணியை போட்டு கட்டிக்கிட்டு அந்த கலாத்தியர் சபையை 40 நாளில் உருவாக்கினாராம். இதை கேட்ட போல என் கண்களில் கண்ணீர் ததும்ப ஆரம்பிச்சது. இத்தனை அடி வாங்கி, ஆமாம் ஆண்டவரே வேணாப்பா, ஆண்டவரே அடித்து கண்ணு வெளியே அந்த வழியெல்லாம் தாங்கிட்டு தலையில் ஒரு பக்கம் துணியை கண்ணை வச்சு கட்டிக்கிட்டு
40 நாளில் அந்த ஊருக்குள்ளே போய் சுவிசேஷத்தை சொல்லி அந்த கலாத்தாய சபையை உருவாக்குனார். ஹல்லேலூயா. எல்லாம் நிற்கும் பொழுது நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அடின்னு அடித்து நொறுக்கி தொழு மரத்தில் கட்டி தலைக்கீழாக தொங்க விட்டு ஜெயிலில் போட்டு ரத்தம் சொட்டுது பவுலுக்கு. பாட்டு வருமா? பவுல் உருவத்தில் எப்படி இருந்தார் நம்ம பார்க்கல, ஒரு மாதிரி இருந்தாலும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பவுலுக்குள்ள இருந்த விசுவாசம், ஹல்லேலூயா, கர்த்தருக்காய் செயல்படுறதில்ல இன்றைக்கி யாருமே நிகர் இல்லைங்க. பவுல் மாதிரி இன்றைக்கி ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரன் கிடையாது, ஒரு ஊழியக்காரர் கிடையாது. மாதத்துக்கு ஒரு முறை ஒரு பைபிள் ஸ்டடி போய் படிக்க போகிறேன். அதை பவுலை குறித்து தான் நிறைய எடுக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பவுலுடைய ஊழியம், அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், அவருக்கு கிடைத்த வெளிப்பாடு, அவர் முக்கியமாக செஞ்ச காரியங்கள், இந்த மாதிரி காரியங்களை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அது அப்போல் வாழ்க்கை என்ன அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஊழியங்கள் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாங்க போது அதுதான் நாம் உருவத்தில் எப்படி இருக்கிறோம், பார்க்குறதுக்கு ரொம்ப குள்ளமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் உயிர் சாதாரணமாக இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் நாம் புத்திசாலிகள், கிறிஸ்துவுக்குள் நாம் பராக்கிரமசாலிகள், கிறிஸ்துவுக்குள் நாம் ஞானவான்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் சாதிக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் சேனாதிபதிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது நமக்கு புரியணும், இது நமக்கு புரியணும். நமக்கு எவ்வளோ நாள் வாழ்ந்தோன்றதில்ல, என்ன செஞ்சன்றதான் முக்கியம். ஹல்லேலூயா. நான் 100 வயசு வரைக்கும், ஒருத்தர் 140 வருஷம் வாழணும். சரிப்பா, கரெக்டு. 140 வயசு வாழ்ந்தியா 100 வயசு வாழ்ந்தா அதெல்லாம் வாழுங்க, நல்லது. என்ன செஞ்சோம்? ஹல்லேலூயா. அந்த நாட்களை எப்படி பயன்படுத்தி என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி ஆபிரகாமை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி தாவீதை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கி பவுலை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவங்க விசுவாசத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க செத்து போனாலும் அவங்க பேரை யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த உலகத்துக்கு ஒரு கேள்விக்குறியாய் இல்லை, அதிசயக்குறியாய், ஆச்சரியக்குறியாய். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஒரு குறிக்கல்லா. இந்த கல் பார்க்கும் போது ஒரு அற்புத ஞாபகத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. உன் பேரை சொல்லும் போது ஒன்று அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்படி ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு போகணும். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நாங்கள் பலவீனர்கள் அல்ல, நாங்கள் பலவான்களப்பா. ஏதோ அந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, எங்களை விசேஷித்தவர்களாக இந்த உலகத்தில் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் பலவீனங்கள் அல்ல, பலவான்களப்பா. நாங்கள் தரித்திரர் அல்ல, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல தகப்பனே, இந்த உலகத்தை அசைக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. எங்கள் வார்த்தை கொண்டு இந்த உலகத்துக்குள்ள மாபெரும் அசைவை கொண்டு வரத்தக்க ஒரு பெரிய வல்லமைய வார்த்தையை எங்களுக்குள்ள நீங்கள் வைத்திருக்கீங்க தகப்பனே. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஆண்டவர் உமக்காக ஏதாக நாங்கள் செய்து ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை முடிப்போம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.